Hi, I am A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதுல சில மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காண்டி சில டைலாக்ஸ் எல்லாம் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மோட்டிவேஷன் டைலாக் எதுக்குன்னா, நம்ம சைக்காலஜிக்கலா நம்மளோட மைண்டை படிக்கிறதுக்கான தயார்படுத்தி வச்சுக்கிறதுக்கு. எப்போதுமே அந்த ஒரு சைக்காலஜிக்கலா ரீசன் இருக்கு பாத்தீங்களா? அதான் மென்டலி நம்ம அதுக்கான செட் பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து புஷ் கிடைக்கும். அதை நோக்கி போறதுக்கான ஒரு புஷ் உந்துதல் கிடைக்கும். அதனால டெய்லி ஒரு டைலாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க உங்க நோக்கத்துக்கு எந்த ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம் தேவைப்படுதோ அந்த நோக்கத்தையே அதை ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஸோ ஒன் அதுல தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு டைலாக் சொல்றாரு. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டார்ட் டையிங் அர்த்தம். ஸோ நீங்க எப்போதைக்கு கத்துக்கிறத நிறுத்திங்களோ அப்போதைக்கு நீங்க சாக ஆரம்பிச்சிட்டீங்க, அதாவது நீங்க ஓல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எப்போதுமே இந்த உலகத்துல இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்த அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு அளவு கண்டுபிடிக்கலாம், அதை விட நுணுக்கமான அளவுகளை மறுநாள் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஒரு அறிவியல். அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கலை இந்த அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டெவலப் பண்ண உதவிட்டு இருக்கு. இந்த மொழி அறிவு அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் எல்லாமே ஒரு ஒரு கம்யூனிட்டியா நம்ம செயல்பட்டு இருக்கனால நம்ம உலகத்துல உள்ள தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் அவசியம் தேவைப்படுது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அப்படிங்கிற ஒரு ரீகால் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 கேள்விகள் கேட்டோம். ஹூ இஸ் ஹி, வாட் இஸ் ஹி, ஹவ் இஸ் ஹி அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் இஸ் ஹி அப்படின்னு சொல்லிட்டு 3 கேள்வி கேட்டோம். இதுல வந்து ஹி இஸ் மிஸ்டர் விக்கி, அதாவது ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது வேர்ப்னு பார்த்தோம். இது இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இது வேர்ப், இஸ் இது காம்ப்ளிமெண்ட் 3 விஷயம் தான் பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா சப்ஜெக்ட் கேன் பி அ நவுன் ஆர் ப்ரொனவுன் சொல்லணும். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு டைப் இருக்கு. பெயர் சொல் அல்லது பெயர் உரி சொல், அதாவது சுட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொன்னா சுட்டு பெயர் அல்லது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். சுட்டு ஒரு ஒரு பெயரை சுட்டி காமிக்கும். இந்த உலகத்துல என்னென்னலாம் பெயர் இருக்குதோ, இந்த இந்த உலகத்துல என்னென்னலாம் பெயர் இருக்குதோ அது அனைத்துமே என்னன்னா இந்த என்னென்னலாம் பொருள்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு பெயர் இருக்கும். அதெல்லாம் பெயர் சொல்லி சொல்லுவாங்க. சுட்டு பெயர் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது அப்படிங்கறத ஒரு சுட்டி காமிக்கிறது. ஸோ ஒரு வாட்டி முன்னாடியே அது பயன்படுத்திட்டோம். ரெண்டாவதா ஒரு சென்டென்ஸ்ல அந்த அது அது அப்படிங்கிற அவர் அப்படிங்கிற மிஸ்டர் விக்கிங்கிறத முன்னாடியே அறிமுகப்படுத்தி வச்சிட்டோம். ஸோ அவர் அடுத்த வார்த்தையில நம்ம வந்து என்ன பண்ணா ஹி மிஸ்டர் விக்கின்னு சொல்லாம ஹி இஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி விக்கி அப்படிங்கிறது அவர் வந்து விக்கி அவரோட பேர் வந்து ஹீஸ் விக்கி அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோம். அவரோட என்னவா இருக்கிற வாட் இஸ் ஹி அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஹீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னோம். இந்த வேர்ப் அப்படிங்கிறத வினைச்சொல். இந்த வினைச்சொல் எப்போதுமே காலம் காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேர்டா இருக்கிறது நம்ம என்னன்னா இது ஒரு நவுன். ஸோ இது ஒரு பெயர் சொல். விக்கி அப்படிங்கிறது பெயர் சொல் தானே. விக்கிங்கிற ஒரு மனுஷன், ஒரு பர்சன், பிளேஸ், திங்ஸ், இது 3 தான் பெயரா இருக்கும். ஸோ இது ஒரு பர்சன் தானே, இது ஒரு பெயர் சொல்னால இங்க காம்ப்ளிமெண்டா இருக்கிறது ஒரு பெயர் சொல்லா வரலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வாட் இஸ் ஹீன்னு கேட்டோம். ஹிஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டோம். அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு அப்படின்னு சொன்னா இது சப்ஜெக்ட், இது வேர்ப், இது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இது அகைன் இது ஒரு பெயர் சொல் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெயர் சொல் தான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா ஆன் வராது. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு வரும். ஸோ நான் தான் தவறா போட்டிருக்கேன். ஸோ ஹீஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹீஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எதுக்கு இந்த ஏ அண்ட் தி இந்த இதுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ அண்ட் தி, ஏ அண்ட் தி இந்த 3 என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிகல் எப்போதுமே ஒரு இது என்ன இதுக்கு பேர் என்னன்னா ஆர்டிகல்ஸ் எப்போதுமே ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். ஸோ ஒரு 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 நவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஸோ இது எதுக்கு இங்கேயும் பேர் தானே, இங்க எதுக்கு ஆர்டிகல்ஸ் ஒரு பேருக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி என்ன வர்றதுன்னா ஆர்டிகல்ஸ் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த பேருக்கு முன்னாடியும் ஊருக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது. ஸோ இந்த இடத்துல எதுனா இது ஊரு கிடையாது, இது வந்து பேரும் கிடையாது. ஸோ ஊரும் கிடையாது, அதாவது ஒரு பர்சனோட பேரா இருந்துச்சுன்னா ஒரு பிளேஸா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது. மற்ற எல்லா நவுனுக்கு முன்னாடி என்ன வருமோ ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்குது. ஸோ தேர்ட் ஹவ் இஸ் ஹி, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஹி இஸ் ஆங்கிரி. இந்த இடத்துல சப்ஜெக்ட்
verb and இது காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் கேன் பி நவுன் ஆர் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. ஸோ இஸ் வேர்ப்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப், பி வேர்ப். இந்த சி அப்படிங்கிறது ஆங்கர் அப்படின்னா வந்து கோபம், கோபம் அப்படிங்கிறது பெயர் சொல் நவுன். ஆங்கிரி அப்படின்னா வந்து கோபமாக அப்படிங்கிறது பெயர் சொல்லா மாறிடும். ஸோ ஹவ் இஸ் ஹி அப்படின்னா he is angry, அவர் கோபமாக இருக்கிறார். அப்படி ஆங்கர்ங்கிறது கோபம், அதாவது ஒரு பெயர் சொல். ஆங்கிரி அப்படின்னு கோபமாக, இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸா மாறுறது. அட்ஜெக்டிவ்ஸா எப்படி மாறுறது, அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ அது தெரிஞ்சுக்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஏன்னா வந்து ஒருத்தவங்க பத்தி அப்படி இப்படின்னு தானே பேச போறோம் ரெகுலர் லைஃப்ல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு, அவர் இதனால அப்படி இருக்காரு அப்படிங்கிறதான விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த 3 கேள்வியும் முக்கியமா தேவை. இதுலதான் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கோம், சப்ஜெக்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம், வேர்ப்னா என்னன்னு படிச்சிருக்கோம், சோ அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு படிச்சிருக்கோம். தேர்டா அதாவது ஃபிஃப்த்தா என்ன இருக்குன்னா ஆட்வெர்ப் அப்படின்னு. இது வந்து அவர் he is an அதாவது நவுனுக்கு முன்னாடி எப்போ ஆர்டிகல்ஸ் வரும்னு பார்த்தோம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடி என்ன வரும்னா ஆட்வெர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்னு சொல்லலாம். ஆட்வெர்ப் எது கூட எல்லாம் வரணும்னு பாத்தீங்கன்னா, சோ நவுன் ஆட்வெர்ப் ஒரு வேர்ப் கூட வரலாம். சோ ஆட்வெர்ப் ஒரு ஆட்வெர்ப் கூட வரலாம். ஆட்வெர்ப் ஒரு அட்ஜெக்டிவ்ஸா வரலாம். சோ இததான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடி. அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, அட்ஜெக்டிவ்ஸ் எதுக்கு முன்னாடி என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன வரும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சோ ஃபோர்த்தா ஒரு 2 கொஸ்டின், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து when is he, when is, when அப்படி where, ஒருத்தர் எப்பொழுது, அது எங்கே, இந்த ரெண்டுக்கும் கேள்வி கேட்டோம்னா அடுத்த ஒரு ஆன்சர் வந்துடும். சோ இதுக்கான பதில் தான் என்னென்ன, இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு காலத்தையும் ஒரு வேர் அப்படிங்கிற ஒரு இடம் தானே. இதுக்கு ஒரு டைமை குறிக்கையில என்னென்னலாம் ப்ரிப்போசிஷன் வரும். ஸோ ஆட்வெர்ப் எங்க வரும், ஆட்வெர்ப்னா வேர், வென், யார், எங்கே, எப்பொழுது, எப்படி. சோ எங்கே, எப்பொழுது, எப்படி, இந்த 3 எங்கே, எப்பொழுது, எப்படி, இந்த 3 கேள்வி கேட்டுச்சுன்னா அதை ஆட்வெர்ப், இதுக்கு ஆன்சர் கிடைச்சுன்னா அதை ஆட்வெர்ப்னு சொல்லுவாங்க. சோ இங்கதான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு என்ன வரும், ஒரு டைம்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல நம்ம வந்து டைம் பார்த்துட்டோம். சோ பிளேஸை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிளேஸுக்குள்ள நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி, இந்த சென்டென்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். how to make a sentence, அதாவது ஒரு வார்த்தையை எப்படி அமைக்கிறது, அந்த வார்த்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன, அது என்ன ஃபார்மட்ல செயல்படுது அப்படின்னு. நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நிறைய வந்து சென்டென்ஸ் வகைகள் இருக்குங்க. அதாவது கிராமட்டிக்கலா பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நாலு சென்டென்ஸ் டைப்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எதுக்கு நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே பேசுறோம். நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேச போறோம், ஒருத்தவங்க பேசினா என்ன பேச போறோம், மேக்சிமம் என்ன பேசணும், 3 தலைப்பு கீழே நம்ம அடைக்கிறோம். எதை பேசினாலும் சரி, ஒண்ணு அவங்கள்ட்ட பாசிட்டிவா பேசுவோம் யார பத்தியா, இல்ல ஒண்ணு நெகட்டிவா பேசுவோம். சோ அவர் அப்படி இருந்தாரு ஏன்னு தெரியல அப்படிங்கிற, இல்ல இல்ல கேள்வி கேட்போம். இந்த 3 விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க நம்ம பாசிட்டிவா பேசுவோம், அவர் நல்லா இருக்காரு, அவரு பரவாயில்ல, அவரு ஒரு தங்கமான மனுஷன் அப்படிங்கிறது பேசுவோம். இல்ல அவர் வந்து கெட்டவர், அவரெல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ் இப்படின்லாம் நிறைய பேசுவோம். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்போம், அவர் எங்க, வேற சி அப்படின்னா கேள்விக்குவோம். இந்த 3 விஷயத்தை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டோம். நம்ம என்ன ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கு, வி ஆர் நாட் அ மிஷின். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துமே நம்ம மிஷின் மாதிரி நம்ம எப்பவுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். என்னன்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ மேடையில ஒரு ஜஸ்ட் ஒரு தகவலை கேட்கையில அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வரையில தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுப்போம். இல்லாட்டி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின், இது 3 விஷயங்கள் தான் பேச போறோம். இது கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள் எப்படி எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழ்ல இருந்தே பார்த்துட்டு போயிடுவோம். நமக்கு என்னென்ன தேவை, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின்ஸ், இது 3 இருந்தாலே போதும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம 3 தலைப்பு கீழே நம்ம எல்லாத்தையுமே அடைக்கலாம். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமையுது அப்படிங்கிறத நான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த வரிசையில நான் அமைச்சு உங்களுக்கு காமிச்சிருந்திருக்கேன். அகைன் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்பதான் அதுக்கான இன்ட்ரோவே கொடுக்குறேன். ஏன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து சென்டென்ஸ் அமைக்க என்னென்ன தேவை, அதுக்குள்ள ஆட்வெர்ப் தேவை, அட்ஜெக்டிவ்ஸ் தேவை, இது சப்ஜெக்ட் தேவை, வெர்ப் தேவை, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரிப்போசிஷன் கூட பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப கிராமட்டிக்கலா உங்களை போட்டு மைண்டை போட்டு அப்செட் எல்லாம் பண்ணக்கூடாது. இதுனா ஆட்வெர்ப்னா இதாப்பா, சோ அட்ஜெக்டிவ்ஸ்னா இதாப்பா, சப்ஜெக்டா இதாப்பா அப்படிங்கறத ஒரு லைட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சோ ரொம்ப ஓவராலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருவோம். சோ அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் அப்படிங்கிறதுக்கு
இது வந்து ப்ரொனவுன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இது வேர்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து இத வீட்டில் இருக்கிற வீடு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வீடு அப்படிங்கிறதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா ஹோம்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா வந்து ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இப்ப நமக்கு வந்து அவர் வீட்டில் இருக்கார் அப்படின்னா தான் ஹி. சோ அவர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா ஹி இஸ். வீடு அப்படிங்கிறதுக்கு ஹோம் அப்படிங்கிறது விசிறிச்சு. வீட்டில் அப்படிங்கிறத நம்ம மாத்தணும். வீட்டில் அப்படின்னா வந்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு பிளேஸ பத்தி ஒரு இடத்த பத்தி பேசல அட் வரும். ஸோ ஹி இஸ் அட் ஹோம், அவர் வீட்டில் இருக்கிறார், அவர் ஹி இஸ் அட் ஹோம். இந்த அட் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். ஹி இஸ் அட் ஹோம் சொல்லலாம். ஹி இஸ் அட் ஹோம், ஹி இஸ் அட் ஹோம் சொல்லக்கூடாது. ஹி இஸ் அட் ஹோம், ஹி இஸ் அட் ஹோம், ஹி இஸ் அட் ஹோம், ஹி இஸ் அட் ஹோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, இது வந்து ஹவுஸ்னாலும் வீடு தானே அப்படின்னு வரையில ஹவுஸ்ன்னு அமைக்கலாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்போசிஷனோட ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் மாறும். ஹி இஸ் இன் த ஹவுஸ், அவர் வீட்டுல இருக்காரு, அவரு இந்த ஹவுஸ் அந்த அவர் வீட்டுல இருக்காரு. அட் ஹோம்னா அந்த சப்ஜெக்டோட வீடுனால அந்த அந்த சப்ஜெக்ட் இது என்ன இந்த ஹோம்னா வந்து இந்த ஹோமுக்கு ஹவுஸுக்கு என்ன டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஹோம் வந்து ஹீஸ் அட் ஹோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சப்ஜெக்டோட ஒரு சப்ஜெக்டோட வீடு, அதனாலதான் இது பேர் என்னன்னா ஹோம்னு வச்சிருக்கோம். இது சப்ஜெக்டோட ஹோம்னு சொல்லலாம். பட் இதுக்காண்டிதான் நம்ம என்ன அப்படி அந்த இந்த ஏதாவது ஹீஸ் இன் த ஹவுஸ், அவர் வீட்டில் அவர் வீட்டுன்னு பர்டிகுலரா சொல்ல நம்ம வந்து ஹோம் யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இல்லாட்டி அப்படிதான் தி யூஸ் பண்ணி அவரோட ஹோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். இங்க வந்து அட் ஹோம் இப்ப இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ரொம்ப நாளா ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னிலை சொற்கள் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப 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 பிரச்சனை கொடுத்துருக்கு. முன்னிலை சொற்கள் சப்ஜெக்ட் அதாவது ஒரு நவுன் கூட வரும், ஒரு வேர்பு கூட வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸாவே சேர்ந்து வரும். ஸோ இது வந்து ஒரு வார்த்தை கூட சேரல, வேற ஒரு மீனிங் குடிக்கிறதுனால இதுதான் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஸ்பாயில் பண்ற ஒரு விஷயமே அது ப்ரிப்போசிஷன் தான். இது மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம என்ன சப்ஜெக்ட் வேர்பை பத்தி நம்ம ஒண்ணுமே எந்த ப்ரிப்போசிஷன் எது கூட சேரணுங்கிறத நிறைய கன்ஃபியூஸ். இதுல வந்து தமிழ் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் கொடுத்து வச்சுட்டோம். அந்த மீனிங் கொடுத்தனால என்ன பண்ணா இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வருமா அது வருமானு சொல்லி யோசிக்கணும். சோ இதெல்லாம் ஜஸ்ட் இது ஒரு ப்ரிப்போசிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால நம்ம வந்து ரெகுலரா பேசி பழகுறது மூலமா இது அட்டு வருமா ஏ வருமா அட்டு வருமா ஆன் வருமா இந்த மாதிரிலாம் விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட் இந்த மூணு இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அவர் அலுவலகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் சொல்லணும். அவர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த அலுவலகத்தில் அப்படின்னா வந்து ஒரு இடம் பர்டிகுலரா இடத்தை பத்தி பேசணும்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அட் அப்படி யூஸ் பண்ண ஹீஸ் அட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது சொல்லணும். அவள் மாடியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அவள் மாடியில் இருக்கிறார். சோ அவர் மாடியில், இது துணைக்காலுங்க, துணைக்கால் இல்லாம இருந்துச்சுன்னா அது மடியில் மாறிடும். சோ அது கொஞ்சம் ஞாபகம். ஹீஸ் மாடியில், ஷீஸ் அப்ஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து இது எதுக்கு இந்த இடத்துல வந்து அவள் மாடியில் இருக்கிறார் மாதிரி ஷீஸ் அப்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல எந்த ஒரு அதாவது அப்புங்கிற ப்ரிப்போசிஷன் சேர்ந்தனால வேற அட் அப்படிங்கிற ஒரு விஷயமோ எதுவுமே சேராது. சோ இதை ஞாபகம் வச்சுக்க. அப்ஸ்டர்ஸ் என்ற வார்த்தைக்கு முன்னால் இன் அட் போன்ற ப்ரிப்போசிஷன் இடம்பெறாது. இதுக்கு முன்னாடி அப்ராடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அப்ராட் அப்படின்னா அதாவது வெளிநாட்டில் அப்படிங்கிறவங்க ஹீஸ் அப்ராட், அவன் அப்ராட்ல இருக்கான். ஹீஸ் இன் அப்ராட்னு சொல்லக்கூடாது, ஹீஸ் அப்ராட்னு சொல்லணும். அது மாதிரி சீஸ் மாடியில் இருக்கிறார் அப்படின்னா சீஸ் அப்ஸ்டர்ஸ், ஹீஸ் அவ மாடியில ஹீஸ் அப்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அவன் வெளிநாட்டில் இருக்கான், ஹீஸ் அப்ராட் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் வந்து ப்ரிப்போசிஷன் இடம்பெறாது அப்படின்னு சொல்றேன். இந்த அப்புங்கிறதே ஒரு ப்ரிப்போசிஷன் தான். ஸோ தட்ஸ் வை ப்ரிப்போசிஷன் இன் அண்ட் வரல. ஸோ ஓகே, அவர் 6வது மாடியில் இருக்கிறார் அப்படிங்கிறது
he அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ இருக்கிறார் அப்படின்னா he is அப்படின்னு சேர்த்துக்கணும். ஆறாவது மாடி 6th floor. he is இந்த இடத்துல ஆன் வரும். ஏன்னா வந்து ஒரு மாடி அப்படின்னா ஒரு மேல தானே இருக்கிறாங்க. ஸோ he is on the 6th floor. அவங்க ஆறாவது மாடியில இருக்காங்க. ஸோ நாங்க வந்து மூணாம் மாடி we are on the third floor. we are on the third floor. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸ் யூஸ் பண்ணல அப்ப யூஸ் பண்றோம். ஸோ அப்ஸ்டைர்ஸ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி வந்து இன் அண்ட் போன்ற வராது. அதே மாதிரி அப்ராடுக்கு முன்னாடியும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னமும் என்ன வேணா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கண்டினியூஸா நம்ம தமிழ்ல ஒரு வாக்கியத்தை கொடுத்து இங்கிலீஷ்ல எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம இப்பதான் வந்து சென்டென்ஸையே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் தான் என்னன்னா சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, அதுவும் இப்பதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி நெகட்டிவ் இருக்கு, இதை தாண்டி அதுக்கப்புறம் கொஸ்டின் இருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் தான். நம்ம என்ன எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா கொஸ்டின் கேட்டா தானே எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ எஸ் இல்லாட்டி வந்து நோ சொல்லிடலாம். இல்ல ஒண்ணுமே தெரியல ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற 3 வார்த்தையில முடிச்சிடலாம். ஸோ தட் அதனாலதான் நமக்கு வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான செக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நம்ம வந்து ரொம்ப டீப் அண்ட் டெப்தாவே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி தான். இது ரெகுலரா வீடியோ போட்டுருக்கேன். இது என்ன நீங்க ரெகுலராவே பிராக்டிஸ் பண்ணாதான் ரெகுலரா உங்களுக்கு மைண்ட் என்ன ஆகும்னா இந்த சுச்சுவேஷன், அதாவது இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படியே அடாப்ட் ஆகிக்கும். ஸோ தட்ஸ் வை நாங்க வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.